டேய் அம்பி, என்னடா விட்டா மொத்த சமுத்திரத்தையும் குடிச்சிரோ போல இருக்கு. ரொம்ப தாகமா இருந்தது மாமி. ஓ, ராத்திரி சாப்பாடு ரொம்ப ஹெவியோ? ஆமா மாமி, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். டேய், நான் சமையல் ரூம் ஒழிச்சுட்டே உன்னை பாத்துட்டே தான் இருக்கேன். வயிறு ஃபுல்லா இருந்தா எப்படா இவ்ளோ தண்ணி வயித்துக்குள்ள இறங்கும்? அது வந்து மாமி. என்னடா அது வந்து பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதும்பா. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்றீங்க. நான் போஜனம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொய்யே சொன்னேன். ஏன்டா கிடைக்காது? நான் எதுக்கு இருக்கேன்? மாமி பசிக்கிறது, ஒரு 4 வாய் சாதம் போடுங்கன்னு சொன்னா நான் போட மாட்டேனா? சாப்பாடு போடுங்கன்னு கேக்குறது பிச்சை கேக்குற மாதிரி இருக்கு மாமி. அவங்க பிள்ளைங்களுக்கு கேட்டா சாப்பாடு போடுறாங்க. அந்த நேரம் ஆச்சுன்னா பிள்ளைங்களுக்கு பசிக்குமேன்னு அவங்களே கூப்பிட்டு கொடுக்குறாங்க மாமி. அந்த மாதிரி ஏதாவது அவங்களே கொடுத்து சாப்பிட சொன்னா சந்தோஷமா சாப்பிடுவேன் மாமி. அதை விட்டுட்டு நானா போய் கேட்டா எதையோ எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு மாமி. எல்லாரும் உரிமையா அந்த வேலையை செய்யி இந்த வேலையை செய்யின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமி. அதோட சங்கடமும் இருந்தது மாமி. டேய், என்னடா நீ ஏதோ இங்க போனா போவ, வான்னா வருவ, சொன்ன வேலையை செய்வேன்னு நினைச்சிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாருடா சொல்லி கொடுத்தா? வாத்தியார் கத்து கொடுத்தது கூட மறந்துடும், ஆனா வாழ்க்கை கத்து கொடுத்தது மறக்காது மாமி. அடட, ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசாத. இரு, சாதமும் சாம்பார் இருக்கு, எடுத்துன்னு வரேன், சாப்பிடு.